ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் ஷெட்யூலிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல இதில் யூஸ் பண்ணுற ஏடி, பிடி, சிடி அதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஏடின்றது வந்து அரைவல் டைம், பிடின்றது வந்து பர்ஸ்ட் டைம். அந்த பர்டிகுலராக நடக்கிற அந்த ப்ராசஸ் நடக்க எவ்வளோ நேரம் ஆகுது அது கம்ப்ளீட் ஆகிறதுக்கு அப்படின்றது. சிடின்றது டோட்டல் கம்ப்ளீஷன் டைம், அவங்க வந்ததுலேருந்து அந்த ஒர்க் முடிகிற வரைக்கான டைம். டிஏடி அப்படின்றது வந்து டேர்ன் அரவுண்ட் டைம் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்படி கண்டுபிடிப்போம் அப்படின்னா, கம்ப்ளீஷன் டைம்லேருந்து அரைவல் டைமை மைனஸ் பண்ணி பார்த்தா டேர்ன் அரவுண்ட் டோட்டலாக உங்களுக்கு அவங்க எவ்வளோ டைம் ஆயிருக்கு அப்படின்றது தெரிஞ்சிடும். அந்த டேர்ன் அரவுண்டில் வெயிட்டிங் டைமே இன்க்ளூட் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க. வெயிட்டிங் டைம் மட்டும் வேணும் அப்படின்னா டிஐடியிலேருந்து அந்த பர்ஸ்டிங் டைமை மட்டும் மைனஸ் பண்ணிட்டு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வெயிட்டிங் டைம் கிடைச்சிரும். ஸோ இதை வச்சு தான் ஸ்கெடியூலிங் வந்து டேபிள் ஃபார்ம் பண்ணுவாங்க. அது எப்படின்றத பார்க்கலாம். நம்ம படிக்க போகிறது வந்து நான் ப்ரீஎம்டிவ்ன்றதுல 2 டைப்ஸ் பார்க்க போகிறோம். நான் ப்ரீஎம்டிவ்னா என்ன, ப்ரீஎம்டிவ்னா என்ன அப்படின்னா, இப்போ நான் ப்ரீஎம்டிவ் ஸ்கெடியூலிங் அப்படின்றது இப்போ யார் வந்து ஃபஸ்ட்டு வராங்களோ அவங்கள வந்து ஃபஸ்ட்டு சர்வ் பண்ணுறது அப்படின்றது வந்து எஃப்சிஎஃப்எஸ், ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ். எஸ்ஜேஎஃப் அப்படின்றது வந்து ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபஸ்ட்டு, ஷார்ட்டாக இருக்க ஜாபை ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்றது வந்து எஸ்ஜேஎஃப். ஸோ நான் ப்ரீஎம்டிவ் அப்படின்றது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பர்டிகுலராக ஒரு ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா நெக்ஸ்ட்டு வர்றவங்க எவ்வளோ ஹை ப்ரியாரிட்டியாக இருந்தாலும் அவங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா நடக்கிற ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்த ப்ராசஸை வந்து எடுப்பாங்க. ஆனால் வெறும் ப்ரீஎம்டிவ் அப்படின்றது என்ன அப்படின்னா, ப்ரியாரிட்டி வைஸ் எடுப்பாங்க. இப்போ ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா கூட, இப்போ கியூவில் வந்து ஒரு ரொம்ப ஹையர் ப்ரியாரிட்டியாக இருக்கிற ஒரு ப்ராசஸ் வந்தது அப்படின்னா, ப்ரியாரிட்டி படி நடந்துட்டு இருக்க ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஹையர் ப்ரியாரிட்டி எடுக்கிற ப்ராசஸ் எடுத்து பண்ணுறது வந்து ப்ரீஎம்டிவ். நான் ப்ரீஎம்டிவ் கேசஸ் தான் நம்ம படிக்க போகிறோம். இதில் வந்து நடக்கிற ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் அடுத்த ப்ராசஸை எடுப்பாங்க அப்படின்னு அர்த்தம். இதில் நம்ம வந்து 2 ஸ்கெடியூலிங் டைப் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து எஃப்சிஎஃப்எஸ், இன்னொன்று வந்து எஸ்ஜேஎஃப். ஸோ எஃப்சிஎஃப்எஸ்ல எப்படி ஸ்கெடியூலிங் பண்ணணும், எஸ்எஃப்ஜேல எப்படி ஸ்கெடியூலிங் பண்ணணும் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். கொஸ்டினில் என்ன கேட்பாங்க அப்படின்னா, ஃபைண்ட் த ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் and average turnaround time and time at which the process get executed. டோட்டலாக எவ்வளோ டைம் ஆயிருக்கு எல்லா ப்ராசஸும் கம்ப்ளீட் ஆகி எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு அப்படின்றத கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. இப்போ முதல் டேபிள் நம்ம பார்க்க போகிறது யூஸிங் எஃப்சிஎஃப்எஸ் ஸ்கெடியூலிங், ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் ஸ்கெடியூலிங் அல்காரிதம் யூஸ் பண்ணி இதோட ஆவரேஜ் வெயிட்டிங் டைம், ஆவரேஜ் டர்ன் அரவுண்ட் டைம் எல்லாத்தையும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, கொஸ்டினில் இந்த 3 தான் இருக்கும். ப்ராசஸ் நம்பரும் அரைவல் டைமும் பர்ஸ்ட் டைமும் கொடுத்துருப்பாங்க. ரிமைனிங் எல்லாமே நம்ம தான் ஃபைண்ட் பண்ணணும். நம்ம கண்டுபிடிக்க போகிறதுல ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து கம்ப்ளீஷன் டைம், சிடி. சிடி மட்டும் நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க அப்படின்னா மற்ற எல்லாமே டைரெக்டாக கண்டுபிடிச்சிட முடியும். நெக்ஸ்ட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறது வந்து சிடி கண்டுபிடிச்சதுக்கப்புறம் டேர்ன் அரவுண்ட் டைம் கண்டுபிடிக்கணும். டேர்ன் அரவுண்ட் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து கம்ப்ளீஷன் டைம்லேருந்து அரைவல் டைமை மைனஸ் பண்ணால் போதும். அதே மாதிரி வெயிட்டிங் டைம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டேர்ன் அரவுண்ட் டைம்லேருந்து பர்ஸ்ட் டைமை மைனஸ் பண்ணிட்டா வெயிட்டிங் டைம் கிடச்சிரும். அவ்வளோதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய டேபிள். முதல்ல கம்ப்ளீஷன் டைம் பார்க்கலாம். முதல்ல கம்ப்ளீஷன் டைம் மட்டும் நம்ம எழுதணும். அது எப்படி எழுதணும் பாருங்கள். நம்ம இப்போ பண்ண போகிறது ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ். அரைவல் டைமை வச்சு பார்த்தா யார் ஃபஸ்ட்டு வந்திருக்கா அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிடும். இப்போ ஃபஸ்ட்டு அரைவல் டைம் வந்து எப்போவுமே 0 மினிட்ல நம்ம ஸ்டார்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்க. 0 மினிட்ல யாராவது வந்திருக்காங்களான்னு பாருங்கள், யாருமே வரல. அடுத்து 1 மினிட்ல தான் வந்து ப்ராசஸ் 1 வந்து அரைவ் ஆகியிருக்காங்க. அப்போ இந்த 1 மினிட்ல வந்து P1 வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸ்டார்ட் பண்ணி அவங்க பர்ஸ்ட் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகிருக்கு, 3 மினிட்ஸ் ஆகிருக்கு. இப்போ 1க்கு அப்புறம் 1 2 3 2 3 4. அப்போ இந்த 4ல் வரும்போது தான் அந்த P1 வந்து என்ன ஆயிருக்கும், கம்ப்ளீட் ஆயிருக்கும். அப்போ கம்ப்ளீஷன் டைம் ஆஃப் P1 அப்படின்றது வந்து 4 நம்ம எழுதணும். இங்கே எழுதியாச்சு. அடுத்து P2, இது வந்து கம்ப்ளீட் ஆகும்போதே P2 வந்து அங்கே அரைவ் ஆகிருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து 2 மினிட்ஸில் அங்கே வந்து என்ன வந்து சேர்ந்துட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இவங்களோட வெயிட்டிங் டைம் தான் இந்த 2 மினிட்ஸாக இருந்திருக்கும். ஆனால் நம்ம வெயிட்டிங் டைமை டேரெக்டாக அப்படியே எழுத தேவையில்லை, நம்ம இதை மைனஸ் பண்ணி எழுதிக்கலாம், அதான் ஈஸியாக இருக்கும். ஸோ P2 ஆல்ரெடி இங்கே அரைவ் ஆகிட்டாங்க. ஸோ P2 தான் அடுத்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஏன்னா ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் தானே நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதனால P2 தான் நெக்ஸ்ட் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். P2க்கு எவ்வளோ பர்ஸ்டிங் டைம் தேவைப்படுது, 4 தேவைப்படுதா. அப்போ 4லேருந்து இங்கே வந்து 4 மினிட் எடுத்துகிட்டு போவாங்க. அப்படி எடுத்துகிட்டு போனால் நமக்கு இங்கே என்ன கிடைக்கும், 8 மினிட்ல தான் P2 வந்து கம்ப்ளீட் ஆகும். அப்போ இங்கே 8ன்னு எடுத்துக்கலாம். அடுத்து 3rd மினிட்ல வந்து P3 ஆல்ரெடி இங்கே அரைவ் ஆகிட்டாங்க. அவங்களோட பர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 2 மினிட்ஸ். அப்போ 8லேருந்து 2 மினிட்ஸ் அவங்களுக்கு பர்ஸ்டிங் டைம் எடுத்திருப்பாங்க P3 கம்ப்ளீஷனுக்கு.
அப்போ இங்கே வந்து எவ்வளோ மினிட் ஆயிருக்கும் 10 மினிட் ஆயிருக்கவங்க கம்ப்ளீட் ஆகுறதுக்கு. அதே மாதிரி லாஸ்ட்டாக வந்து ப்ராசஸ் 4 அவங்க கம்ப்ளீட் பர்ஸ்ட் ஆகுறதுக்கு 4 மினிட் ஆயிருக்கு. அப்போ 10லேருந்து 4 மினிட் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நமக்கு 14 கிடைக்கும். அதுதான் P4ஓட கம்ப்ளீஷன் டைம். ஸோ இங்கே நம்ம 14 எழுதணும். எழுதியாச்சு. இது வந்து ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ்னால அவங்க அரைவல் டைம் வச்சு இவங்க தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க, நான் அவங்களை அப்படியே நம்ம எழுதிட்டோம். இதே SJFல அப்படியே மாறி வரும். நம்ம அதுக்குமே ஒரு டேபிள் எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். ஸோ CT மட்டும் நம்ம கரெக்டாக எழுதிட்டா மற்ற எல்லாமே வெறும் கேல்குலேஷன் தான். இப்போ TAT பார்க்க போகிறோம் அப்படின்னா கம்ப்ளீஷன் டைம்லேருந்து அரைவல் டைமை மைனஸ் பண்ணுங்கள். கம்ப்ளீஷன் டைம் 4, அரைவல் டைம் வந்து 3. அப்போ டர்ன் அரவுண்ட் டைம் பார்த்தீங்கன்னா 4 - 1 இங்கே 3ன்னு எழுதணும். அடுத்து 8 - 2 6, 10 - 3 7, 14 - 4 வந்து இங்கே 10ன்னு எழுதியாச்சு. வெயிட்டிங் டைம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா டர்ன் அரவுண்ட் டைம்லேருந்து பர்ஸ்டிங் டைமை வந்து மைனஸ் பண்ணணும். அப்போ 3 இங்கேயும் 3 தான் இருக்குது, இது 0 ஆகிடும். ஏன்னா மைனஸ் பண்ணால் அடுத்த வெயிட்டிங் டைம் வந்து இங்கே வந்து TAT வந்து 6, பர்ஸ்ட் டைம் வந்து 4, 6 - 4 பண்ணால் 2, இங்கே 7 இருக்குது, இங்கே 2 இருக்குது, மைனஸ் பண்ணால் 5, 10 இருக்குது, 4 இருக்குது, மைனஸ் பண்ணால் 6 கிடைக்குது. எல்லா வெயிட்டிங் டைமையும் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ கொஸ்டினுக்கு வரலாம். ஃபைண்ட் த ஆவரேஜ் வெயிட்டிங் டைம்னு கேட்டிருக்காங்க. ஆவரேஜ் வெயிட்டிங் டைம், வெயிட்டிங் டைம் வந்து 4 வெயிட்டிங் டைம் இருக்குது. 4த்தையும் ஆட் பண்ணி 4ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா அதுதான் அதோட ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் நம்மளால் கண்டிப்பாக சொல்லிட முடியும். எல்லாத்தையும் ஆட் பண்ணி டிவைடட் பை 4 பண்ணிவிடுங்க. ஸோ ஆட் பண்ணால் 6 + 5 11, 11 + 2 பண்ணால் 13/4 கிடைக்குது. 13/4 டிவைட் பண்ணி நம்ம டெசிமல் எழுதிடணும். டெசிமல் ஆன்சர் தான் புக்கில் எல்லா இதுலேயும் இது பண்ணியிருக்காங்க. 4 3s are 12, பேலன்ஸ் 1, பாயிண்ட் எடுத்து 0 போட்டுக்கலாம். 2 4s are 8, பேலன்ஸ் 2, திருப்பி 0 எடுத்தால் 5s are. அப்போ 3.25 அப்படின்றது தான் உங்களோட ஆவரேஜ் வெயிட்டிங் டைம்னு சொல்ல முடியும். அதே மாதிரி கொஸ்டினில் அடுத்தது வந்து ஆவரேஜ் டர்ன் அரவுண்ட் டைம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டர்ன் அரவுண்ட் டைம் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 3 + 6 + 7 + 10 ஆட் பண்ணி 4ஆல் டிவைட், 4 நம்பர் இருந்தால் 4ஆல் டிவைட் பண்ணால் அதோட ஆவரேஜ் கிடச்சிரும். இதை ஆட் பண்ணால் 3 + 7 10, 10 + 10 20, 20 + 6 வந்து 26/4ன்னு கிடைக்குது. 26ஐயும் 4ஐயும் டிவைட் பண்ணிடலாம். ஸோ இப்படி டிவைட் பண்ணால் நமக்கு 6.5 கிடைக்குது. அப்போ 6.5 தான் ஆவரேஜ் TAT டர்ன் அரவுண்ட் டைம்னு சொல்லிட முடியும். கொஸ்டினில் கேட்டிருக்காங்க டைம் அட் விச் த ப்ராசஸ் கெட் எக்ஸிக்யூட்டட்னு கேட்டிருக்காங்க. இந்த 4 ப்ராசஸுமே கம்ப்ளீட் ஆகி எக்ஸிக்யூட் ஆகுற டைம் அப்படின்றது வந்து இந்த கம்ப்ளீஷன் டைமில் இருக்கிற இந்த பிக்கஸ்ட் நம்பர் வந்து 14 இல்லையா, இந்த 14 தான் ப்ராசஸ் கெட் எக்ஸிக்யூட்டட் வந்து 14 யூனிட்ஸ்ன்னு எழுதணும். அதுதான் உங்களோட கரெக்டான ஆன்சர். இப்போ அதே கொஸ்டின் ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட்டு சர்வ் ஷெட்யூல்னு கொடுக்காம SJF ஸ்கெடியூலிங் அல்காரிதம் யூஸ் பண்ணி இந்த ஆவரேஜ் வெயிட்டிங் டைம் டர்ன் அரவுண்ட் டைம் எல்லாத்தையும் கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஸ்டினில் அதே ப்ராசஸ் நம்பர், அரைவல் டைம், பர்ஸ்ட் டைம் உங்களுக்கு கொஸ்டினில் இருக்கும். இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது வந்து கம்ப்ளீஷன் டைம், TAT டர்ன் அரவுண்ட் டைம். டர்ன் அரவுண்ட் டைம் வேணும்னா எப்போவுமே கம்ப்ளீஷன் டைம்லேருந்து அரைவல் டைமை மைனஸ் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். வெயிட்டிங் டைம் வேணும் அப்படின்னா டர்ன் அரவுண்ட் டைம்லேருந்து பர்ஸ்டிங் டைமை மைனஸ் பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ இதான் பண்ண போகிறோம். இப்போ கம்ப்ளீஷன் டைம் எழுதுறது தான் உங்களோட கொஸ்டினோட முக்கியமான ப்ராசஸ். கொஸ்டினில் என்ன ஸ்கெடியூலிங் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். SJF ஸ்கெடியூலிங். SJF அப்படின்னா ஷார்ட்டஸ்ட் ஜாப் ஃபர்ஸ்ட். இருக்கிறதுலே ஷார்ட்டஸ்ட் ஜாப் எதுன்னு கண்டுபிடிக்கணும்னா அவங்களோட பர்ஸ்டிங் டைமை போய் பார்க்கணும். அதில் எது வந்து குட்டி நம்பராக இருக்கோ அதுதான் வந்து குட்டியான ஜாப், கம்மியான டைம் எடுத்துக்கிற ஜாப்னு அர்த்தம். இதில் பர்ஸ்டிங் டைம் 2ன்றது தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்போ முதல்ல நம்ம P1 தான் ப்ராசஸ் பண்ணணும். அவங்களோட அரைவல் டைம் பாருங்கள் 0ன்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டினில். ஸோ இங்கே பாருங்கள், இப்போ வந்து 0 டைம்லேயே வந்து அரைவல் ஆகிட்டாங்க. ஸோ இவங்களோட பர்ஸ்டிங் டைம் கம்மியாக இருக்கிறதுனால P1 தான் முதல்ல ப்ராசஸ் பண்ணியிருப்போம். அவங்க எவ்வளோ யூனிட் டைமில் முடிச்சிருப்பாங்கன்னா 2 யூனிட் டைமில் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. ஸோ எங்களோட கம்ப்ளீஷன் டைம் கண்டிப்பாக 2ன்னு எழுதிக்கலாம். எழுதியாச்சு. அடுத்து நெக்ஸ்ட் பர்ஸ்டிங் டைம் என்ன பெருசாக இருக்குன்னு பார்த்தா 2க்கு அப்புறம் 3 தான் பண்ணணும். ஆனால் P2க்கும் 3 தான் வந்திருக்கு, P3க்கும் 3 தான் வந்திருக்கு. அப்போ இவங்க 2 பேரில் யாரை எக்ஸிக்யூட் பண்ணணும்னா அரைவல் டைம் எப்போ பார்க்கணும். ப்ராசஸ் வந்து இவங்க வந்து 1 டைம்லேயே அங்கே வந்துட்டாங்க. ஆனால் P3 வந்து 5 டைம் ஆகும்போது தான் வந்திருக்காங்க. அப்போ இந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகும்போது அங்கே வெயிட்டிங்கில் க்யூவில் யார் தான் இருந்திருப்பாங்கன்னா P2 மட்டும் தான் இங்கே வந்து ரீச் ஆகிருப்பாங்க. P3 இன்னும் அங்கே க்யூக்கு வரவே இல்லை. அவங்கள நம்ம ப்ராசஸ் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம P2வை ப்ராசஸ் பண்ணுறோம். ஸோ P2 ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். அவங்க கம்ப்ளீட் ஆகுறதுக்கு, அதாவது பர்ஸ்ட் ஆகுறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும்னு சொல்லியிருக்காங்க 3. அப்போ 2லேருந்து 3 யூனிட் நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நமக்கு 5 கிடைக்கும். அப்போ P2 கம்ப்ளீட் ஆகுற டைம் வந்து 5ன்னு எழுதிக்கலாம். அடுத்து
ஸோ இங்கே 5ல் வந்து P3 அங்கே Qக்கு வந்திருப்பாங்க, அவங்க தான் அடுத்த பர்ஸ்டிங் டைம். 3 யூனிட் அவங்களுக்கும் டைம் தேவைப்படுது. அப்போ 5லேருந்து 3 யூனிட் எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நமக்கு 8 கிடைக்கும். அப்போ 8ல் தான் இந்த P3 வந்து எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. அப்போ இங்கே 8ன்னு எழுதிக்கலாம். அடுத்து 6ல் வந்து இங்கே 6 யூனிட் வரும்போதே P4 வந்து அங்கே Qவில் வந்துட்டாங்க, அவங்க பர்ஸ்ட் ஆகிறதுக்கு 4 ஆகிருக்கு டைம். அப்போ 8லேருந்து 4 எடுத்துகிட்டு போகணும். 8லேருந்து 4 எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா நமக்கு 12 கிடைக்கும். அப்போ 12 தான் P4ஓட கம்ப்ளீஷன் டைம். ஸோ CT எல்லாத்துக்கும் நம்ம எழுதியாச்சு. இப்போ TAT எழுதலாம். TATன்றது வந்து கம்ப்ளீஷன் டைம்லேருந்து அரைவல் டைமை மைனஸ் பண்ணுறது. இப்போ 2லேருந்து 0 மைனஸ் பண்ணால் 2 தான். 5லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 4 கிடைக்கும். 8ல் 5 மைனஸ் பண்ணால் 3. 12ல் 6 மைனஸ் பண்ணால் 6. இதுதான் உங்களோட டேர்ன் அரவுண்ட் டைம். இப்போ வெயிட்டிங் டைம் கண்டுபிடிக்கிறதுக்கு டேர்ன் அரவுண்ட் டைம்லேருந்து பர்ஸ்ட் டைமை மைனஸ் பண்ணி பாருங்கள். 2 மைனஸ் 2 0. ஏன்னா P1 வந்தவொடனே ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அவர் வெயிட்டே பண்ணல. நெக்ஸ்ட் பர்சன் இங்கே 4, இங்கே 3, 1. ஏன்னா அவங்க வந்து 1ல் ரீச் ஆனாங்க, ஆனால் 2 யூனிட்டில் தான் அவங்க ஜாப் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போ அவங்களுக்கு அங்கே வெயிட்டிங் டைம் 1 இருந்திருக்கு அப்படின்னு அர்த்தம். P3 வந்து 3 மைனஸ் 3 வந்து 0. ஏன்னா அவர் வந்து 5ல் தான் இங்கே ரீச் ஆகிருப்பார், 5ல் தான் இந்த ஜாபும் கம்ப்ளீட் ஆயிருக்கு. அப்போ அவங்களுக்கு அங்கே வெயிட்டிங் டைமே இருந்திருக்காது. அடுத்து லாஸ்ட் பர்சனுக்கு இங்கே 6, இங்கே 4, 6 மைனஸ் 4 வந்து 2 யூனிட். ஏன்னா அவங்க 6ல் உள்ளே வந்திருப்பாங்க, ஆனால் 8 யூனிட்டில் தான் அவங்க ஜாப் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அப்போ அவங்களோட வெயிட்டிங் டைம் அவங்க 2 இருந்திருக்கும் அப்படின்னு அர்த்தம். ஸோ இது இங்கே டேபிளில் இருந்தும் எழுத முடியும், இல்லை அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம எழுத முடியும். இப்போ கொஸ்டினில் அவங்க கேட்டிருக்கிறது, ஸோ ஃபஸ்ட்டு அவங்க கேட்டிருக்கிறது வந்து ஆவரேஜ் வெயிட்டிங் டைம். இந்த எல்லா வெயிட்டிங் டைமே ஆட் பண்ணுங்கள். 0 + 1 + 0 + 2 டிவைடட் பை 4ன்னு எழுதணும். ஸோ 1 + 2 வந்து 3/4 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதை சால்வ் பண்ணால் 0.75ன்னு கிடைக்கும். ஸோ அதான் உங்களோட ஆவரேஜ் வெயிட்டிங் டைம். ஆவரேஜ் TAT டேர்ன் அரவுண்ட் டைம் எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். 2 + 4 + 3 + 6 டிவைடட் பை 4ன்னு கிடைக்குது. இதை ஆட் பண்ணால் 15 டிவைடட் பை 4. ஸோ கேன்சல் பண்ணால் 4 3s are 12, 3 வரும், 28, அதுக்கப்புறம் ஒரு 5, 3.75 வருது. அதான் உங்களோட ஆவரேஜ் TAT. இப்போ கொஸ்டினில் வந்து இன்னொரு கொஸ்டினும் இருந்தது, டைம் அட் விச் த ப்ராசஸ் கெட் எக்ஸிக்யூட்டட்னு கேட்டிருக்காங்க. இந்த டைம் இந்த ப்ராசஸ் கெட் எக்ஸிக்யூட்டட் வந்து உங்களோட கம்ப்ளீஷன் டைமில் இருக்கிற கடைசியாக அவங்க கம்ப்ளீட் பண்ண ப்ராசஸ் எடுத்துக்கிற டைம் தான் வந்து கம்ப்ளீஷன் டைம். அப்போ 12 யூனிட்ஸ் ஆஃப் டைம் அப்படின்றது உங்களோட கரெக்டான ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.